ஹாய் ஆல். வெனஸ்டே மார்னிங் அம்மா வீடு தாங்க. அப்படியே ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு ஒரு 9:30க்கு மேலே வெளியே வந்தோம்னா சாப்பாடுலாம் ரெடியாக இருக்கும். ஆதிரம் வேறு யாராச்சும் பார்த்துப்பாங்க. வெளியே வந்தோடனே வாங்கிப்பாங்க. நான் காலையில் உடனே போய் சாப்பிட்ருவேன் 10 மணிக்கெலாம். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி. அப்புறம் அப்பா எனக்கு மட்டும் தனியாக சிக்கன் எடுத்து வந்தார். இது வந்து தம்பிக்கு செஞ்சு கொடுத்துருந்தது. ஸ்டாஃப் எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூனுக்கே 2 சமையல் இருக்கும். தம்பிக்கு மட்டும் தனியாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் மத்தியானம் திருப்பி சமைப்பாங்க. ஸோ பாலாக்கீரை குழம்பு தான். எங்கள் வீட்டில் வந்து செம்ம க்ரீனாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து கீரை தனியாக வேக வைப்பாங்க. அதில் கீரையோட ப்ரப்போர்ஷன் தான் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து பருப்பு தான் அதிகமாக போடுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கீரை குழம்பு சாப்பிட்டா கூட நிறைய கீரை கிடைச்சா மாதிரி இருக்கும். அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும் இந்த டயட் கேட்லாம் எல்லாமே நல்லா சாப்பிடுவேன். தம்பிக்கும் அம்மாவே ஃபீட் பண்ணிடுவாங்க. தம்பி அம்மாவே தூங்க வச்சிருவாங்க. ஒரு ஜாலியான வாழ்க்கை தான் நினைக்கிறேன். ஈவினிங் வந்து தம்பிக்காகவும் அப்பாக்காகவும் வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அது ஊட்டிடுவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. ஈவினிங் டைமில் ஒரு 4 o'clock ஆதிரன் இங்கே வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. ஸோ அது முடிஞ்சு போகிறப்ப நிறைய பேர் வண்டியில் போவாங்க, ஆட்டோவில் போவாங்க. அதெல்லாம் நின்று பார்த்துட்ருப்பான். எப்படியோ ஒரு 6-7 வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டேன்னா அப்புறம் தம்பி வந்துடுவான். ஆனால் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் பார்த்துக்குறாங்க. சமைக்கிற வேலைனால ஆதிரனை மேனேஜ் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது எனக்கு.